கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு பழங்கள காட்டுக்குள்ள நிக்கிறீங்க. உங்களை சுத்தி ஆயிரக்கணக்கான புது புது செடிகள் இருக்கு. அதுல சில செடிகள் உங்க பசிய போக்கி இந்த குளிர்காலத்துல உங்களை உசுவோட வச்சிருக்க உதவும். ஆனா சில செடிகளை சாப்பிட்டா தொடர்ந்து 3 நாளைக்கு உங்களுக்கு பயங்கரமா வாந்தி மயக்கம் வரும். இன்னும் சில செடிகள் இருக்கு, அது ரொம்ப கொடூரமானது. சாப்பிட்ட சில மணி நேரத்திலேயே எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லாம உங்களை கொன்னுடும். அந்த விஷ செடிகள் மேல எந்த ஒரு லேபிளோ இல்ல ஆபத்துன்னு காட்டுற மண்டையோடு குறியீடோ இருக்காது. இந்த பழம் நம்மளை கொன்னுடுமான்னு கூகுளில் தட்டி உடனே பார்க்கறதுக்கு அங்கே இன்டர்நெட்டும் கிடையாது. பக்கத்தில் இருக்கிற நல்ல செடி மாதிரியே தான் இந்த விஷ செடியும் பார்க்கறதுக்கு அப்படியே அச்சு அசல் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட நம்ம முன்னோர்கள் எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இது ஒன்றும் சும்மா சாதாரணமா நடந்துடல. நிறைய உயிரிழப்புகளுக்கு அப்புறம் தான் இந்த உலகம் முழுக்க மனுஷங்க பரவி வாழ முடிஞ்சது. அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அந்த உணவு அறிவை நமக்கு கடத்தினதுனால தான் இன்னைக்கு நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள தைரியமா போறீங்க. நீங்க கையில எடுக்கிற ஆப்பிள் உங்க இதயத்தை நிறுத்திடுமோங்கிற எந்த ஒரு பயமும் இல்லாம நிம்மதியா கடிக்க முடியுது. சரி, கெமிஸ்ட்ரி பயாலஜி எதுவுமே தெரியாத அந்த காலத்து மனுஷங்க இதை எப்படி தான் செஞ்சிருப்பாங்க? விஷம்னா என்ன, ஆல்கலாய்ட்ஸ்னா என்னன்னு எந்த ஒரு தியரியும் உங்களுக்கு தெரியாது. அப்படி இருந்தும் லட்சக்கணக்கான வருஷங்களா இந்த உலகத்துல இருக்கிற செடி கொடிகளை எப்படி அவங்க பிரிச்சு பார்த்து உசுரோட இருந்தாங்க? இதுக்கான பதில் என்னன்னா, இப்பவும் உங்க நாக்குல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கெமிக்கல் டிடெக்டர் தான். இன்னும் சொல்ல போனா பேசக்கூட தெரியாத 18 மாச குழந்தைகளோட மனசுல கூட இந்த பாதுகாப்பு உணர்வு இருக்கு. அது மட்டும் இல்லாம மற்ற விலங்குகள் எதை சாப்பிடுதுன்னு பார்த்து கத்துக்கிற ஒரு புத்திசாலித்தனமான தந்திரத்தையும் அவங்க பயன்படுத்தினாங்க. அப்புறம் இன்னொன்னு, ஒரு குறிப்பிட்ட கிழங்கு வகை இருக்கு. தியரி படி பார்த்தா அது லட்சக்கணக்கான மக்களை கொன்னிருக்கணும். ஆனா அது நடக்கல. ஏன்னா அதை கண்டுபிடிச்சவங்களுக்கு கூட அதோட அறிவியல் காரணம் தெரியாது. ஆனா அதை பாதுகாப்பா மாத்திர முறைய தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. முதல்ல பிறக்கும் போதே எல்லா மனுஷங்களுக்கும் நாக்கில் இருக்கிற ஒரு முக்கியமான டூல் பத்தி பார்ப்போம். அதுதான் கசப்பு தன்மை. நம்ம நாக்கில் கிட்டத்தட்ட 25 விதமான கசப்பு சுவை வாங்கிகள் இருக்கு. அறிவியல்ல இதை டாஸ்க் 2Rsன்னு சொல்றாங்க. இதுங்க எல்லாமே நாக்கோட மேல் பகுதியில் உட்காந்துக்கிட்டு வாய்க்குள்ள வர்ற எல்லாத்தையும் தீவிரமா கண்காணிக்கும். நம்ம வயிற்றுக்குள்ள அந்த உணவு போறதுக்கு முன்னாடியே இது ஒரு செக் போஸ்ட் மாதிரி வேலை செய்யுது. இது ஒன்றும் எதர்ச்சியா நடந்த பயாலஜிக்கல் மேஜிக் கிடையாது. இது ஆபத்து காலத்துல நம்மளை எச்சரிக்கிறதுக்காகவே உருவான ஒரு ஆரம்ப கால வார்னிங் சிஸ்டம். ஏன்னா இயற்கையாவே செடிகளுக்குள்ள இருக்கிற விஷம், ஆல்கலாய்ட்ஸு, சயனைடு மாதிரியான ஆபத்தான கெமிக்கல்கள் லட்சக்கணக்கான வருஷங்களா செடிகள் தங்களை யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு தற்காப்புக்காக உருவாக்கி வச்சிருக்கு. அந்த கெமிக்கல்கள் எல்லாமே மனுஷனோட நாக்கில் படும்போது பயங்கர கசப்பா இருக்கிற மாதிரி டிசைன் ஆகியிருக்கு. ஒரு வழியில பார்த்தா இயற்கை தன்னோட ஆபத்தான விஷயங்களுக்கு ஒரு வார்னிங் லேபிளோட தான் வருது. ஆனா அது வார்த்தைகளால எழுதப்படல, சுவையால எழுதப்பட்டிருக்கு. தைரியமா பசியோட முதல் வாய் வைக்கிறவனுக்கு தான் அது புரியும். இந்த சிஸ்டம் ரொம்ப கடுமையான பரிணாம வளர்ச்சி தத்துவத்தால பல தலைமுறைகளை கடந்து செப்பனிடப்பட்டிருக்கு. ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்ப கால மனுஷன் ஒரு புது விஷயத்தை சாப்பிடும்போது அதோட முடிவு 2 தான். ஒன்று அவன் சாகணும், இல்லைன்னா அவன் தப்பிக்கணும். நடுவில் ஆப்ஷனே கிடையாது. இதில் தப்பிச்சவங்க யாருன்னா, யாருடைய நாக்கு அந்த கசப்பை உடனே கண்டுபிடிச்சு துப்புச்சோ அவங்க தான். ஆபத்தான கெமிக்கல் உடம்புக்குள்ள போய் பெரிய பாதிப்பை உருவாக்குறதுக்கு முன்னாடியே அவங்க உஷாராயிட்டாங்க. பல தலைமுறைகளா இந்த அதிகப்படியான உணர்திறன் அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு கடத்தப்பட்டு பலப்படுத்தப்பட்டது. ஆனா அந்த எச்சரிக்கையை கண்டுபிடிக்க முடியாதவங்க அவங்க ஜீன்களை அடுத்தவங்களுக்கு கடத்த உசுரோடவே இல்லை. இந்த கசப்பு எதிர்ப்புங்கிறது ஏதோ ஒரு நாள் மத்தியானம் டைனிங் டேபிள்ல உங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்து நீங்க கத்துக்கிட்டது இல்ல. உங்க முன்னோர்கள் தங்களோட வாழ்க்கையில பட்ட மிக கடுமையான அனுபவங்கள் மூலமா கத்துக்கிட்ட பாடம் இது. தலைமுறையா கத்துக்கிட்ட இந்த பாடம் இப்போ உங்க டிஎன்ஏக்குள்ளேயே ஆழமா பதிஞ்சு போயிருக்கு. அதனால தான் உங்க நாக்கில் கசப்பான பொருள் பட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்க உடம்பு அதை வெறுக்குது. இந்த சிஸ்டமோட இன்னொரு பக்கமும் ரொம்ப முக்கியம். அதுதான் பழங்கள் ஏன் இனிப்பா இருக்குங்கிறதுக்கான காரணம்.
இனிப்பு சுவை இருந்தா அதுல சர்க்கரை இருக்கும்னு அர்த்தம். அப்படின்னா அதுல கேலரிகளும் எனர்ஜியும் இருக்கு. பசியோட இருக்கிற ஒரு வேட்டைக்காரனுக்கு இந்த எனர்ஜி தான் ரொம்ப அவசரமா தேவைப்படுற ஒரு விஷயம். புளிப்பு சுவை இருந்தா அது கெட்டு போன உணவோ அல்லது அழுகி போன உணவோங்கிற எச்சரிக்கையை தரும். 5வது சுவையான உமாமி புரோட்டீன் சத்து இருக்கிறத காட்டும். இதுவும் உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒன்று. எப்போதெல்லாம் புரோட்டீன் கிடைக்குதோ அப்போதெல்லாம் அதை விடாமல் தேடி பிடிச்சி சாப்பிடணும்னு நம்ம உடம்பு நினைக்கும். இனிப்பு, உப்பு, புளிப்பு, கசப்பு, உமாமின்னு இந்த 5 சுவைகளும் சேர்ந்து வாய்க்குள்ள ஒரு கெமிக்கல் ஸ்கேனர் மாதிரி வேலை செய்யுது. இந்த ஸ்கேனர் தான் தங்களை யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிற செடிகளுக்கு எதிராக மனுஷனுக்கு ஒரு பெரிய ஆயுதமாக இருந்தது. ஆனால் உண்மையை சொல்லணும்னா இந்த சுவை சிஸ்டம் 100% துல்லியமானது கிடையாது. நவீன ஆராய்ச்சியாளர்கள் கசப்பு ஜீன்களை பற்றி படிக்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. கசப்புனா விஷமுங்கிற தியரி இங்கே கொஞ்சம் மாறுது. 2013 சாரா டிஷ்காஃப்ன்ற ஜெனட்டிசிஸ்ட் தலைமையில் நடந்த ஆய்வில் ஆலிவ் மற்றும் விதைகளில் இருக்கிற ஒரு கசப்பு அறிகிற மியூட்டேஷன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே உருவானதா சொல்கிறாங்க. அதாவது நவீன மனுஷங்க இந்த பூமியில் வர்றதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 10 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த மாற்றம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கசப்பு சுவை வாங்கிகள் வெறும் நாக்கில் மட்டும் இல்லாமல் உடம்போட மற்ற பாகங்கள்லையும் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. குடல், நுரையீரல் கூட இந்த கசப்பு வாங்கிகள் இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது இதோட ஆரம்ப கால பரிணாம நோக்கம் வெறும் விஷத்தை கண்டுபிடிக்கிறது மட்டும் கிடையாது, அதை விட பெருசு. இந்த சிஸ்டம் நிஜமானது தான், ரொம்ப பயனுள்ளது தான். இது எத்தனையோ முன்னோர்களோட உயிரை காப்பாத்திருக்கு. ஆனால் புக்கில் போட்டிருக்கிற மாதிரி இது அவ்வளோ துல்லியமாகவோ இல்லை கச்சிதமாகவோ வேலை செய்கிறது இல்லை. இந்த குறைபாடுகளுக்கு மத்தியிலையும் மனுஷ வரலாற்றில் இது இவ்வளோ காலம் ஜெயிச்சிருக்குங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். வெறும் சுவையை மட்டும் வச்சு நம்ம முன்னோர்களால் முழுசாக தப்பிக்க முடியல. ஏன்னா சில ஆபத்தான செடிகள் கசப்பாகவே இருக்காது. அதே மாதிரி ரொம்ப பாதுகாப்பான சில உணவுகள் கூட பார்க்கறதுக்கு கசப்பாக இருக்கும். இங்கே தான் சமூக கற்றல், அதாவது மற்றவங்களை பார்த்து கற்றுக்கிற விஷயம் உள்ள வருது. உயிர் பிழைக்கிற இந்த விளையாட்டுல மனுஷங்களுக்குள்ள ஒரு துல்லியமான அறிவாற்றல் சிஸ்டம் இருக்குன்னு தெரிய வருது. ஏல் யூனிவர்சிட்டி ஆராய்ச்சியாளர்களான ஆனி வாட்ஸ் மற்றும் கேரன் வின் ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. குழந்தைகள் எப்படி எதை சாப்பிடணும்னு கத்துக்கிறாங்கன்னு அவங்க பார்த்தப்போ அது சாதாரண விஷயமா தெரியல. பேசக்கூட தெரியாத, நல்லது கெட்டதுன்னு யோசிக்க முடியாத 18 மாச குழந்தைகளை வச்சு அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. குழந்தைகள் செடிகளை பார்க்கும்போது மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு தனி எச்சரிக்கையோடு இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க. புது பொம்மைகளையோ இல்லை வீட்டு ஜாமான்களையோ பார்க்கும்போது அவங்க இந்த அளவுக்கு பயப்படலை, இல்லை யோசிக்கலை. பெரியவங்க அந்த புது செடியை எப்படி கையாளுறாங்க, அவங்களோட ரியாக்ஷன் என்னன்னு பார்த்து தான் குழந்தைகள் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஒருவேளை பெரியவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு சிக்னலும் கிடைக்கலன்னா குழந்தைகள் அந்த செடியை தொடவே மாட்டாங்க, ஒடுங்கிடுவாங்க. புதுசா இருக்கிற செடி கொடிகளை பார்த்தா ஆர்வம் காட்டுறதை விட முதல்ல எச்சரிக்கையா இருக்கிறது தான் அவங்களோட டிஃபால்ட் செட்டிங். பல தலைமுறைகளா நம்ம முன்னோர்கள் தப்பு பண்ணி அதுக்கு உயிரையே விலையாக கொடுத்ததுனால வந்த ஒரு பாடம் தான் இது. ஒரு சின்ன தப்பு கூட ஒருத்தரோட உயிரை பறிச்சிடும்னு அவங்க ரத்தத்துல ஊர்ன பயம் அது. இது சைக்காலஜியில ஆம்னிவோர்ஸ் டைலமா, அதாவது எல்லாத்தையும் சாப்பிட்றவங்களோட குழப்பம்னு சொல்லுவாங்க. இந்த குழப்பம் பலவிதமான உணவுகளை சாப்பிட்ற எல்லா உயிரினங்களுக்கும் இயற்கையாகவே வர்ற ஒரு மன போராட்டம். மனுஷங்க ஆம்னிவோர்ஸாக இருக்கிறதுனால இந்த உலகத்தில் எந்த சூழலில் வேணாலும் அவங்களால வாழ முடிஞ்சுது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். கறி, செடிகள், காலங்கள், பூச்சிகள்னு அங்கே என்ன கிடைக்குதோ அதை வச்சு அவங்களால பசியை போக்கிக்க முடிஞ்சுது. ஆனால் இதே பல்துறை குணம் அவங்களுக்கு ஒரு புதிய ஆபத்தையும் பிரச்சனையும் கொண்டு வந்து சேர்த்தது. ஒரு கோலா கரடி தன் வாழ்நாள் முழுக்க யூக்கலிப்டஸ் இலையை மட்டும்தான் சாப்பிடுது. அது என்னைக்காவது இந்த இலை நம்மளை கொன்னுடுமான்னு யோசிக்காது. ஏன்னா அதோட மொத்த உடல் அமைப்பும் அந்த ஒரு குறிப்பிட்ட உணவை மட்டும் ஜீரணிக்கிறதுக்காகவே டிசைன் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் எதை வேணாலும் சாப்பிடக்கூடிய மனுஷனுக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி ரொம்ப பெருசும் கஷ்டமுமானது. இந்த காட்டில் இருக்கிற ஆயிரக்கணக்கான பொருட்களில் எது என் உயிரை காப்பாற்றும், எது என் உயிரை பறிக்கும்? ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மனுஷங்க எப்போவுமே 2 விதமான உள்ளுணர்வுகளுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. ஒன்று புது உணவுகளை தேடி பார்க்குற ஆர்வம்,
ஏன்னா அது மூலமா உடம்புக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும். இன்னொன்று, அந்த புது உணவை பார்த்த உடனே வர்ற பயம். ஏன்னா ஒரு சின்ன தப்பு கூட வாழ்க்கையே முடிச்சிடும். இந்த பயத்துக்கு அறிவியல்ல ஒரு கிளினிக்கல் பெயரே இருக்கு. அதுதான் ஃபுட் நியோஃபோபியா. இன்னைக்கு இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல எல்லாமே பாதுகாப்பான உணவு தான். அங்க இந்த பயம் தேவையில்லாம தெரியலாம். ஆனா காடுகள்ல வாழ்ந்த நம்ம முன்னோர்களுக்கு இந்த பயம்தான் அவங்க உயிரை காப்பாத்தின ஒரு கவசமா இருந்தது. இந்த சமூக கற்றல் வெறும் சின்ன குழந்தைகளோட மட்டும் நின்றல, அதுக்கு மேலேயும் போச்சு. நம்ம முன்னோர்கள் கையாண்ட ஒரு அழகான தந்திரம் என்னன்னா, தங்களை சுத்தி இருக்கிற மற்ற விலங்குகளை உன்னிப்பா கவனிச்சது தான். ஒரு பறவையோ இல்ல குரங்கோ ஒரு குறிப்பிட்ட பழத்தை எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம சாப்பிட்றத பார்த்தா அது ஒரு முக்கியமான சிக்னல். தனக்கு மேல எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுத்துக்காம அந்த பழம் பாதுகாப்பானது தான்னு தெரிஞ்சுக்க அது ஒரு எளிய வழியா இருந்தது. இன்னைக்கும் கூட காடுகள்ல வாழ்ற பழங்குடி மக்கள் இந்த ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. விலங்குங்க எதை சாப்பிடுது, அதுங்க தங்களோட குட்டிகளுக்கு எதை கொடுக்குதுன்னு பார்த்து உணவை தேர்வு செய்கிறாங்க. யோசிச்சு பார்த்தா இது ஒரு அருமையான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூல் இல்லையா? இந்த காட்டு விலங்குகள் எத்தனையோ தலைமுறைகளாக இந்த சூழலுக்கு பழகி இருக்கும். ஸோ ரிஸ்கான சோதனைகளை அதுங்களே பண்ணிடும். மனுஷங்க வெறும் ஓரமாக உட்காந்து அந்த ரிசல்ட்டை மட்டும் கவனித்து நோட்ஸ் எடுத்தால் போதும். ஆனால் இந்த மெத்தடும் 100% கரெக்டுன்னு சொல்ல முடியாது. இதுலேயும் சில சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா வேற வேற விலங்குகளோட உடலமைப்பு விஷத்தை வேற வேற மாதிரி தான் கையாளும். ஒரு பறவையோட ஜீரண சக்திக்கு ரொம்ப சாதாரணமாக தெரிகிற ஒரு கெமிக்கல் மனுஷனையே சில மணி நேரத்திலேயே கொண்டுடலாம். அதனால் ஒரு விலங்கு ஒரு பழத்தை சாப்பிடுதுங்கிறது ஒரு சின்ன ஆதாரம் தானமே தவிர அது 100% பாதுகாப்புக்கு கேரண்டி கிடையாது. நம்ம முன்னோர்கள் இந்த வித்தியாசத்தை கூட ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு தான் கற்றுக்கிட்டாங்க. தலைமுறையா அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய மேப்பையே உருவாக்கி வச்சிருந்தாங்க. எந்த விலங்கோட உணவு முறையை நம்பலாம், எந்த விலங்கோட உணவு முறையை நம்ப கூடாதுன்னு தெளியா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஒரு முறை ஒரு உணவு பாதுகாப்பானது தான்னு நல்லா உறுதி செய்யப்பட்ட பிறகு அது கசப்பு உள்ளுணர்வால இருந்தாலும் சரி, இல்லை விலங்குகளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதா இருந்தாலும் சரி, அதை அடுத்த வர சந்ததிகள் ஆரம்பத்திலிருந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கல. பெற்றோர்கள் தங்களோட குழந்தைங்களுக்கு, பெரியவங்க மொத்த கம்யூனிட்டிக்குன்னே அந்த அறிவை ரொம்ப பத்திரமா கடத்தினாங்க. குறிப்பா அந்தந்த குரூப்ல இருக்கிற வயசான பெண்கள் தான் இந்த உணவு பாதுகாப்பு அறிவை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கறதுல முக்கிய பங்கு வகிச்சாங்க. அந்த செடி பக்கமே போகாதீங்க, அதுல எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது. எவ்வளவு பசியா இருந்தாலும் அந்த பழத்தோட விதையை மட்டும் வாயில வச்சிடாதீங்க. அந்த கிழங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா தண்ணி வச்சு வேக வைக்கணும். புரியுதா? இதெல்லாம் ஏதோ சும்மா மூட நம்பிக்கையோ இல்லை காரணமே இல்லாமல் உருவான ரூல்ஸோ கிடையாது. இதுங்க எல்லாமே எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ உயிரிழப்புகளுக்கு அப்புறம் கற்றுக்கிட்ட உண்மையான எம்பரிக்கல் டேட்டா. ஒரு சின்ன குழந்தைக்கு சில நொடிகளில் சொல்லி கொடுத்து ஒரு பெரிய விபத்திலிருந்து அவங்கள காப்பாற்றுற ஒரு பாதுகாப்பு கவசம் இது. இதுக்கெல்லாம் மேலே ஒரு வேற லெவல் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதுதான் உலகத்திலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. அது ஆபத்தான உணவை பார்த்து ஓடுறது மட்டும் இல்லை, அந்த ஆபத்தான உணவையே பாதுகாப்பான உணவாக மாத்திர ஒரு கலை. உதாரணத்துக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்துப்போம். இன்னைக்கு உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்கள் இதை சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த கிழங்குக்குள்ள சயனோஜெனிக் கிளைகோசைட்ஸ் இருக்கு. இது மனுஷ உடம்புக்குள்ள போனா சயனைடு விஷமா மாறும். குறிப்பா கசப்பான மரவள்ளி கிழங்குல இந்த விஷம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒழுங்கா சமைக்காம சாப்பிட்டா உயிருக்கே ஆபத்து. அப்படி இருந்தும் எத்தனையோ நாகரிகங்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்களா இந்த கிழங்கையே தங்களோட முக்கிய உணவா வச்சிருந்தானுங்க. பச்சை கிழங்கா இருக்கும்போது அவ்வளவு ஆபத்தான ஒண்ணு எப்படி அவங்களுக்கு மட்டும் உணவா மாறுச்சு? இதுக்கு பின்னாடி இருக்கிறது நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச சில அசாத்தியமான சமையல் மற்றும் படப்படுத்துகிற முறைகள் தான். எந்த ஒரு கெமிஸ்ட்ரி லேபும் இல்லாமல் அவங்க வெறும் உற்றுநோக்கல் மூலமாகவே இதை செஞ்சுருக்காங்க. இந்த மரவள்ளி கிழங்க ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டு குதிக்க வைக்கும்போது அதில் இருக்கிற சயனைடு அளவு பயங்கரமாக குறையுது. வெறும் சுடு தண்ணியும் நேரமும் சேர்ந்தே அந்த கிழங்குல இருக்கிற 80% விஷத்தை காலி பண்ணிடுது. அது மட்டும் இல்லாமல் அதை நொதிக்க வைக்கிறது, ஃபர்மெண்டேஷன் மூலமாக அந்த விஷத்தை இன்னும் நல்லா அழிக்க முடியும். இயற்கையாகவே நடக்கிற இந்த என்சைம் ஆக்டிவிட்டி விஷ கெமிக்கல்களை மூலக்கூறு அளவில் உடச்சி துவம்சம் பண்ணிடுது.
அந்த காலத்துல யாருக்கும் இதோட சயின்ஸ் தெரியாது. ஆனா இந்த முறை வேலை செய்யுதுன்னு மட்டும் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. ஊற வைக்கிறது, காய வைக்கிறது, துருவுறதுன்னு பல கட்டங்களா இந்த வேலைகளை அவங்க வரிசையா செஞ்சாங்க. தலைமுறையா மாறாம கடைபிடிச்ச இந்த சில தந்திரமான ஸ்டெப்ஸ் தான் அந்த பெரிய மேஜிக். ஒரு கொடூரமான விஷத்தன்மை வாய்ந்த செடியை கூட ஒரு பகுதி மக்களோட மிகச்சிறந்த முதன்மை உணவா இதை மாத்திடுச்சு. இந்த முறையை கண்டுபிடிச்ச நம்ம முன்னோர்களுக்கு பயோகெமிஸ்ட்ரியோட ஸ்பெல்லிங் கூட தெரியாதுங்கிறது தான் உண்மை. அங்க எந்த ஒரு லேபரட்டரியோ படிச்ச கெமிஸ்டோ இல்ல ஆராய்ச்சி கட்டுரைகளோ எதுவுமே அன்னைக்கு கிடையாது. அங்க இருந்தது எல்லாமே பொறுமையான தொடர்ச்சியான முயற்சிகளும் பல தலைமுறைகளோட சோதனைகளும் தான். தவறான முறையில் சமைச்சவங்க எல்லாரும் பரிதாபமா இறந்து போக, பிழைச்சவங்க இந்த அறிவை முன்னோக்கி கொண்டு போனாங்க. இந்த உலகத்துல தப்பிச்சு வாழ்ந்தவங்க கண்டுபிடிச்ச இந்த நச்சு நீக்கும் முறை தான் இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸையே வியக்க வைக்குது. ஏன் இந்த முறை வேலை செய்யுதுன்னு மூலக்கூறு அளவுல விளக்க இன்னைக்கு இருக்கிற ஃபுட் சயின்ஸுக்கு பல வருஷங்கள் தேவைப்பட்டிருக்கு. ஆனா எந்த ஒரு சயின்ஸ் சப்போர்ட்டும் இல்லாமலே பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே இது மக்கள் மத்தியில வெற்றிகரமா பயன்பாட்டில் இருந்தது. ஆபத்தான உணவை ஒதுக்குறதை விட அதை மாத்தி சமைக்கிற இந்த பேட்டர்ன் உலக வரலாற்றுல நிறைய இடங்கள்ல நடக்குது. உதாரணத்துக்கு ஓக் மரத்து கொட்டைகளை, ஏகான்ஸ் எடுத்துக்கிட்டா அதுல கசப்பான டேனின்ஸ் இருக்கு. பச்சையா சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாது. ஆனா உலகத்துல இருக்கிற பழங்குடி மக்கள் அதை நல்லா அரைச்சு பல நாட்களுக்கு சுத்தமான தண்ணியில ஊற வச்சு அந்த கசப்பை எடுத்தாங்க. அந்த கசப்பான டேனின்ஸ் எல்லாம் தண்ணியோட போனதுக்கு அப்புறம் மிச்சம் இருந்த மாவை வச்சு சூப்பரா சமைச்சு சாப்பிட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா சமைக்கிறது அப்படிங்கிற ஒரு செயலே உணவுக்குள்ள இருக்கிற எத்தனையோ நச்சுகளை அழிக்கிறதுக்காக தான். சமைக்காம சாப்பிட்டா ஜீரணிக்கவே முடியாத எத்தனையோ பொருட்களை இந்த நெருப்பு நமக்கு தகுந்த உணவா மாத்தி கொடுக்குது. இந்த எல்லா உத்திகளையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா நம்ம முன்னோர்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமா இருந்திருப்பாங்கன்னு புரியும். அவங்க ஏதோ ஒரு வழியை மட்டும் நம்பி இருக்கல, பாதுகாப்புக்காக பல அடுக்கு பாதுகாப்பு வளையங்களை உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஒரு சிஸ்டம் தப்பு பண்ணி எதையாவது விட்டுருந்தா கூட இன்னொரு சிஸ்டம் அதை ஈஸியா லாக் பண்ணிடும். லட்சக்கணக்கான வருஷங்களா உருவான நாக்குல இருக்கிற கசப்பு வாங்கிகள் தான் முதல் கட்ட செக் போஸ்ட். பேசவே தெரியாத சின்ன குழந்தைகளுக்கு கூட இயற்கையாவே புது செடிகளை பார்த்தா வர்ற அந்த பயம் 2வது லேயர். இதனால தான் அவங்க எந்த ஒரு புது செடியையும் எடுத்த உடனே வாயில போட்டுக்காம தப்பிச்சாங்க. காடுகள்ல மற்ற விலங்குகள் எதை பாதுகாப்பா சாப்பிடுதுன்னு கவனிச்சது 3வது அடுக்கு ஆதாரம். இத்தனையோ உயிரிழப்புகளுக்கு அப்புறம் பெற்ற பாடங்களை கதைகளா மாத்தி பெற்றோர் குழந்தைகளுக்கு சொன்னது 4வது லேயர். இதனால ஒவ்வொரு தலைமுறையும் அந்த தப்பை மறுபடியும் பண்ணாம ஈஸியா தப்பிச்சுக்கிட்டாங்க. கடைசியா சமைக்கிற மற்றும் படப்படுத்துற அசாத்தியமான நுணுக்கங்களை கையாண்டது 5வது லேயர். இது மூலமா விஷத்தன்மை வாய்ந்த செடிகள் கூட லட்சக்கணக்கான மக்களோட தினசரி உணவா மாற முடிஞ்சுது. இது எதுவுமே சட்டுன்னு உடனே நடந்துடல. இதுக்கு பின்னாடி எத்தனையோ பேரோட தியாகமும் இழப்புகளும் இருக்கு. இந்த உணவு அறிவை உலகத்துக்கு கொடுக்க எத்தனையோ மனிதர்கள் தங்களோட உயிரையே பலி கொடுத்திருக்காங்க. குறிப்பா இந்த நீண்ட பயணத்தோட ஆரம்ப கட்டங்கள்ல எந்த ஒரு வழிகாட்டியும் இல்லாம அவங்க தவிச்சிருப்பாங்க. ஆனா எத்தனையோ தலைமுறைகளா தொடர்ந்த உற்று நோக்கலும் கத்துக்கிட்ட பாடங்களை பத்திரமா கடத்தின குணமும் தான் நம்மளை காப்பாத்திச்சு. சாதாரண சுவை மூட்டுகள்ல ஆரம்பிச்சு விடாமுயற்சியால ஒரு பெரிய வரலாற்று சாதனையையே மனுஷ இனம் செஞ்சிருக்கு. எந்த ஒரு லேபிளும் இல்லாத, வார்னிங் தராத இந்த காட்டு உலகத்துல எதை சாப்பிடலான்னு ஒரு பெரிய மேப்பையே அவங்க தயார் பண்ணிட்டாங்க. அடுத்த முறை நீங்க எதையாவது சாப்பிடும்போது அது கசப்பா இருந்தா உடனே மூக்க சுருக்குறீங்கல்ல, அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வாய்க்குள்ளையும் மூளைக்குள்ளையும் அந்த நிமிஷத்துல என்ன நடக்குதுன்னு கவனிச்சு பாருங்க. நீங்க ஏதோ சும்மா சுவைக்காகவோ இல்ல சும்மா பிடிவாதம் பிடிச்சோ அதை செய்யல. லட்சக்கணக்கான வருஷங்களை பட்டை தீட்டப்பட்ட ஒரு மிகச்சிறந்த உயிர் பிழைக்கும் புரோகிராம நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனையோ முன்னோர்கள் காட்டுல தப்பான பழங்களை சாப்பிட்டு அடிபட்டு உருவாக்குன ஒரு சிஸ்டம் இது. அவங்க அன்னைக்கு கஷ்டப்பட்டதுனாலதான் இன்னைக்கு நீங்க நிம்மதியா உட்காந்து எந்த கவலையும் இல்லாம சாப்பிட முடியுது. You
இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன டாபிக் பத்தி பேசலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க.